தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மணக்காடு கிராமத்தில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதை அடுத்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நலீம் வழங்க கேட்கலாம். நலீம், முறையாக அந்த பகுதியில் தூர்வாரப்படவில்லை என நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்டது. அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகு அந்த இடம் எப்படி இருக்கிறது? முன்னதாக அந்த இடத்தினுடைய நிலை எவ்வாறு இருந்தது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டம் சேதுவாசத்திரம் பகுதிக்குட்பட்ட மணக்காடு கிராம பகுதிகளில் முறையாக தூர்வாரப்படாததால் குளங்கள் வறண்டு கிடப்பதாக நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதிக்கு அதிகாரிகள் ஆய்வு சென்றதாக விவசாயிகள் கூறினர். இந்நிலையில் அப்பகுதி விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள், இந்த பகுதியில் அதிகாரிகள் நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்டிருப்பதாக அதிகாரிகள் ஆய்வு செய்வதாகவும், ஆய்வு செய்வதும் நிப்பாட்டாமல் இந்த பகுதிக்கு முறையாக தூர்வாரி தண்ணீர் நிரப்ப வேண்டும், இந்த பகுதியில் அரசு ஒதுக்கிய நிதியை முறையாக செயல்படுத்தி இந்த பகுதிக்கு தண்ணீர் விட வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கிறார்கள். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி நலீம். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருஷத்துக்கும் தூர் வர்றதுக்கான நிதி என்பது கூடுதலாக ஒதுக்கப்பட்டு வருது. ஆனால் நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் ஆகிருக்கு. அதுக்கான அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுத்ததாக இல்லை. அதிகாரிகள்கிட்ட நேரடியாக மனு கொடுக்குறோம். அதை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியுது? ஒன்றும் பண்ண முடியலை. பார்க்குறேங்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட இந்த வேளாண் துறை அலுவலர் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாரு. தண்ணி வர்றதுக்கான அந்த உத்தரவாதம் என்பது இதுவரை சொல்லலை. இப்போ இந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எங்கே போகிறது? சிஆர் இந்த மாதிரி போக முடியாது. குருவைக்கு போவோம். குருவைக்கு போனால் ஒரு 5-6 மூட்டை தான் நமக்கு கிடைக்குது. அதனால் அரசுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தாலும் விவசாயிகளை பாதுகாக்கிற அந்த நோக்கத்தில் வருடம் விவசாயிகள் சம்மந்தப்பட்ட துறைக்கு தூர்வார பணிக்கு தொகையை அனுப்புனாலும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிவர ஆய்வு செய்யாமல் வேறு எங்கேயோ மீண்டும் தூர்வார பணியை தான் அவங்க நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நாங்கள் அதிகாரிகள் மேலே ஒரு குற்றத்தை சொல்கிறோம். கல்லடை கால்வாய் கோட்டம் ஆயக்கட்டு பகுதிக்கு மணக்காடு ஊராட்சிகள் இருந்தாலும் கூட வெறும் காட்டாற்று தண்ணியை நம்பித்தான் விவசாயம் செய்ய வேண்டிய துர்பாக்கிய நிலைமைக்கு இன்றைக்கு மணக்காடு ஊராட்சி விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் விவசாயம் என்பது இன்றைக்கு ஒரு வெறுக்கத்தக்க தொழிலாக, ஒரு வேண்டாத தொழிலாக இன்றைக்கு இந்த பகுதி விவசாயிகளுக்கு ஆகிட்டு இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்கிறது. அதை முறையாக விவசாயிகள் நன்மைக்காக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உள்ள அதிகாரிகள் செயல்படாத தன்மையின் காரணமாக இன்றைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய அல்லலுக்கும் விவசாயம் செய்ய முடியாமல் காலத்தை இன்றைக்கு தரிசாக போடக்கூடிய பரிதாப நிலைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக பன்முறை இதை பற்றி மாவட்ட ஆட்சியாளர் முதல் இங்கே இருக்கக்கூடிய மண்டல விவசாய அதிகாரி SDO என்று சொல்லக்கூடிய பேராவூரில் இருக்கக்கூடிய கல்லடை கால்வாய் கோட்டம் சீர்திருத்தம் மற்றும் கட்டுமான அதிகாரி உட்பட நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை அதற்குரிய எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நிலைமை இப்படியே சென்றால் விவசாயிகளை அனைத்து பகுதி விவசாயிகளையும் திரட்டி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு அந்த குளத்திற்கு வருகின்ற அந்த வாய்க்கால்களை ஆக்கிரமிப்பு வாய்ப்புகளை அகற்றி நேரடியாக அந்த வாய்க்கால்களில் கிளை வாய்க்கால்களின் மூலமாக தண்ணீரை நிரப்பி தந்து விவசாயத்தை மீண்டும் விவசாயிகள் உற்சாகமாக ஆரம்பிக்க உதவுவார்கள் என்று நம்பி முடிக்கிறேன். இந்த சாகுபடி துவங்குவதற்கு முன்பாகவே மேட்டூரிலிருந்து தண்ணீர் வருவதற்கு முன்பாக இந்த ஆண்டு தூர்வாரக்கூடிய பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்திட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு மேட்டூரிலே தண்ணீர் நிரம்ப 120 அடி கொள்ளளவை தொடர்ந்து எட்டி கொண்டிருக்கின்றது. இங்கே மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் போகவில்லை. குறிப்பாக பேராவூரணி தாலுகாவிலே சேதுபாவச்சத்திரம் ஒன்றியத்தின் பல்வேறு கிராமங்களில் இன்றைக்கு தண்ணீர் போகாத நிலைமைகள்
வாய்க்கால் தூர்வாரப்படாத காரணத்தினால் குளங்களுக்கு தண்ணீர் செல்லவில்லை. குறிப்பாக மணக்காடு, கொரட்டூர், அழகியநாயபுரம், ரெட்டவயல் போன்ற பல்வேறு இடங்களில் குளங்களில் இன்றைக்கு தண்ணீர் நிரப்பப்படாத சூழல் என்பது இருக்கின்றது. வரக்கூடிய மழைக்காலத்திலேயும் வரக்கூடிய தண்ணீரை சேகரிப்பதற்கான ஏற்பாட்டை தஞ்சை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வேளாண்மை துறையின் சார்பிலே, இங்கே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையின் சார்பிலே இந்த தூர்வாரக்கூடிய பணிகள் உரிய காலத்தில் நடைபெறவில்லை. எனவே மேற்கண்ட குளங்களுக்கு, கிராமங்களுக்கு, குளங்களுக்கு இங்கே தண்ணீர் செல்வதற்கான நடவடிக்கையை, வாய்க்கால்களை தூர்வாரி, பாசன வாய்க்கால்களை தூர்வாரி தண்ணீர் செல்வதற்கான ஏற்பாடுகளை தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் வேளாண்மை துறையும் செய்திட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.